தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே வனத்துறை நர்சரியில் பணியாற்றி வந்த தற்காலிக ஊழியர் வனப்பகுதியிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மோகன்ராஜ். வணக்கம் மோகன்ராஜ். தற்போது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் இது குறித்து என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே உள்ள கொலகமட்டி காப்பக்காட்டில் உள்ள வனத்துறையின் மத்திய நாற்றங்கால் பண்ணையில் பல்வேறு வகையான மரக்கன்றுகளை வளர்த்து பராமரித்து வருகின்றனர். இங்கு தினக்கூலி அடிப்படையில் ஆண் பெண் ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இதில் கடந்த 6 ஆண்டுகளாக தங்கதுரை என்பவர் தற்காலிக ஊழியராக தங்கி பணியாற்றி வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று மாலை அவர் மரக்கன்றுகளுக்கு அடிப்பதற்காக பூச்சி மருந்து வாங்கி வந்துள்ளார். இந்த நிலையில் இன்று காலை பணிக்கு வந்த வனத்துறையினர் நாற்றங்கால் பண்ணைக்கு வந்து பார்த்தபோது தங்கதுரை நர்சரிக்கு அருகில் உள்ள வனப்பகுதியில் சடலமாக கிடந்துள்ளார். மேலும் அவர் தங்கியிருந்த அறையில் 20 சாப்பிட வாங்கிட்டு வந்த உணவுப் பொட்டலும் பிரிக்காமலே இருந்துள்ளது. அதேபோல் பூச்சிக்கொல்லி மருந்து பாட்டிலும் உணவு அறைகளே இருந்துள்ளது. இதனால் தங்கதுரை பூச்சிக்கொல்லி மருந்தை குடித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளது. இதனை அறிந்த வனத்துறையினர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்து தங்கதுரை உடலை பிரேத பரிசோதனைக்காக அரூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து அங்கு பணியாற்றும் ஊழியர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி மோகன்ராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.